விஜய் வந்து எவ்வளவோ வந்து சொல்லி பார்க்குறாரு. ஆனா வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. வெண்ணிலா வந்து சபதம் போட்டு போறாங்க. கண்டிப்பா என் கழுத்துல நீ தாலி கட்டுவ. அது நடக்கும். நான் உன்ன நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிறாரு. அடுத்து வந்து விஜய் நெனச்சுட்டு விஜய் பேசினதெல்லாம் யோசிச்சுட்டு வெண்ணிலா ஒரே அப்செட்டா இருக்காங்க. எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். கவலைப்படாதம்மான்றாங்க. விஜய்க்கு வந்து வெண்ணிலா வந்து கால் பண்றாங்க. "இங்க பாரு விஜய், கல்யாணத்துக்கு நீ காலைல வரலன்னா, நான் அடுத்த நிமிஷமே இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அத கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிறாரு. இந்த வெண்ணிலா எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து இந்த மாரி கோயில் மண்டபத்தில காத்துட்ருக்காங்க. ஆனா வரவே வரல விஜய். அதனால எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்ன மேடம், உங்கள விஜய் வந்து கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொன்னீங்க. ஆனா விஜய் இன்னும் வரலைங்களே" அப்படின்னு சொல்லிட்டு மீடியா எல்லாம் கேட்குறாங்க. "கண்டிப்பா வருவாரு விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வெண்ணிலா சொல்லிட்டுருக்காங்க. கரெக்ட்டா விஜயும் வராரு. விஜய் பார்த்து வெண்ணிலா ரொம்ப சந்தோஷமா, "எனக்கு தெரியும் விஜய், நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். என் காதல பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வராங்க கிட்ட. "ஒண்ணு நில்லு வெண்ணிலா" அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒருத்தரை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. உங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து விஜய் வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்த்துருக்கீங்க. அவர் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்க்குறாங்க. உடனே வெண்ணிலா கேட்குறாங்க, "என்ன மேடம் இதெல்லாம்? விஜய் வந்து கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க, இப்போ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறதா சொல்கிறாங்க" அப்படின்னோடனே வெண்ணிலாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிக்கிறாங்க. "இங்கே பாரு வெண்ணிலா, இந்த காலத்துல உன்னை நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லி கூட இந்த மாதிரி வேலையை நீ பண்ணி வச்சிருக்க. அதனால தான் போலீஸ் அழைச்சிட்டு வர வேண்டியதா போச்சு" அப்படின்றாரு. போலீஸ் வந்து, "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? இந்த மாதிரி வந்து தவறான முடிவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா எல்லாருமே பயமுறுத்திருக்கீங்களா அவரை? அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்கள் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாருமே. "விஜய், நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி பண்ணிட்டே விஜய்" அப்படின்னு. "அப்படி தான் பண்ணுவேன். நான் தான் சொன்னேன்ல விருப்பம் இல்லைன்னு. அப்புறம் எப்படி எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியும்" அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிற பசுபதி அவங்க பொண்ணு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. "அப்பா என்னப்பா இது இப்படி நடக்குது? இருக்குமா, கவலைப்படாத. நம்மளுக்கு தேவை இந்த கல்யாணம் நடக்கணுமா? அது முக்கியம் இல்லை. விஜய் உள்ள தள்ளுறது தானே முக்கியம். அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். நீ ஏன் கவலைப்படுறேன்னு?" "சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ராகினி. "அதுக்கு தேவையான வேலையை மாமனார் பார்த்துப்பாருமா. நீ ஏன் கவலைப்படுற? இந்த கல்யாணம்லாம் நம்மளுக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த விஜயை பழி வாங்கணுமா, அதுக்கு தானே செம ஸ்கெட்ச் போட்டிருக்கேன் அப்பா" அப்படின்னோடனே, "தேங்க்ஸ்ப்பா" அப்படின்றாங்க. "நீ கவலைப்படாதம்மா" அப்படின்ட்டு வந்து விஜய் கிட்ட சொல்கிறாரு. "விஜய், இப்போ நீ வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணலன்னா நடக்கிறதே இங்கே வேறு. அதுக்கப்புறம் நீ ரொம்ப விளைவுகளை சந்திக்க வேண்டிய என்ன விளைவுகளை தான் பார்த்துக்க. நான் என் கூடவே இருந்துட்டு எனக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டுருக்கியா? என் பையனை நீ வீட்டை விட்டு அனுப்புவேன், நான் பார்த்துட்டு இருப்பேனா? ஓ, பழிக்கு பழி வாங்குறீங்களோ? சரி, வாங்கிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் அதை எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாரும் வந்து நினைக்கிற மாதிரி நான் வெண்ணிலா கழுத்தை தாலி கட்டுவேன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. இந்த விஜய் என்றைக்குமே இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு துணை போகவே மாட்டான். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வச்சுருக்கேன்ல ஆப்பு" அப்படின்றாரு. கரெக்டாக போலீஸ் வந்து, "சரி கிளம்பலாம், எல்லோரும் கிளம்புங்க" அப்படி சொல்லிட்டு பெண் போலீஸை போயிட்டு அவங்களெல்லாம் கூட்டின்னு வாங்க அப்படின்றாங்க. இதை வீடியோ வந்து கவரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து அன்பரசு செம்ம டென்ஷன், "இங்கே பாருங்கள் சார், எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஜயை தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்" அப்படின்றாரு. அதை கேட்டு விஜய் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அன்பரசு சொல்கிறாரு, "இங்கே பாருங்கள், இப்போது வெண்ணிலா இந்த நிலைமையில் இருக்காளே, இதுக்கு காரணமே விஜய் தான். ஏன் தெரியுமா? விஜய் வந்து வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணதே விஜய் தான்" அப்படின்னோடனே விஜய் செமையாக அதிர்ச்சி அடைகிறார். ஒரு உளற லாஜிக்கே இல்லாமல் பேசிட்டு இருக்க. "நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். உண்மை அதுதான் சார். அது எக்காரணம் கூட மாறாது. இவன் சொல்லி தான் நான் வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட்டே பண்ணேன். இதுதான் உண்மை" அப்படின்றாரு. அதை கேட்டு போலீஸ் எல்லாருமே அதிர்ச்சி அடைய உடனே செம்மையாக சட்டையை போட்டு சட்டையை பிடிச்சி அடிக்க வராரு நம்ம விஜய். உடனே வந்து அதை தடுக்கிற, "ஒன்று அவ்வளோதான் யா" அப்படின்றாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, "என்னது, வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை இந்த பையன் தான் ஆக்சிடென்ட் பண்ணானா? உன்னை சும்மா விட மாட்டேன்ப்பா" அப்படின்றாங்க. வெண்ணிலாவோட சொந்தக்காரங்களாம், "இங்கே பாருங்கள், அவ்வளோதான் சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய்.